ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாறினும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளுமே மாறிக்கிட்டே இருக்கும். நவக்கிரகங்கள் மாற மாற நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் ஏறி ஏறி இறங்கும். அதாவது ஏற்றமாக இருக்கும், இறக்கமாக இருக்கும், ஏறி ஏறி இறங்கும். அந்த மாதிரி ஏறி இறங்கக்கூடிய பலன்களை நாம் தெரிஞ்சு கரெக்டாக நாம் அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக நாம் பலவிதமான ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம். அந்த வகையில் இப்போ ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி 20 நாட்கள் 7 ஜென்மம் பாவம் தீர்ற மாதிரி கிரகநிலைகளானது உங்களுக்கு அமையுது. இதில் கிரகமாற்றங்கள் வேற இருக்குது. இந்த கிரகமாற்றங்கள் கிரகநிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது. அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறப்போகுது அப்படிங்கிற பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி 20 நாட்கள் உங்களுக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த 2024க்கானதை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிட்டு இருந்த எல்லாமே சரியாக போகுது. ஏன்னா சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையிற மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளுமே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நவக்கிரகங்களால் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. இப்போ வேற ஆடி மாதம் வேற நடந்துட்டுருக்கு. இந்த ஆடி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம். இந்த மாதத்தில் நமக்கு கடைசி 20 நாட்கள் எப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை சிம்ம ராசிக்காரங்களுக்கும் இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு இருக்கிறாரு, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் குரு, லாபஸ்தானத்தில் சந்திரன், அயனசயன போகஸ்தானத்தில் சூரிய புதன் வக்ரத்தோடு சுக்கிரனோடு கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அப்படியே அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேற இருக்குது. கிரகமாற்றங்கள் எப்பப்பங்கிறத ஷேர் பண்ணுற கிரகமாற்றங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்னைக்கு புதன் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரகமாற்றங்கள்லாம் இருக்குது. கிரகமாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்ல போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திர வாரியாக என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி 20 நாட்கள் தொழில் வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தடையே இல்லாமல் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய தடை தாமதங்களை பார்த்து லாபங்கிறதே கிடைக்காம இருந்திருக்கும். அந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு வரவேண்டிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் எதிர்பார்த்த நிதியுதவி ஓரளவு உங்களுக்கு செட் ஆகும். அந்த எதிர்பார்த்த நிதியுதவி நீங்கள் பேங்க் மூலிமாவும் பெறலாம், இல்லை மற்றவங்க மூலிமாவும் பெறலாம். அதுக்கப்புறம் ஆர்டர்களுக்கு இருந்த அலைச்சல்கள்லாம் இன்னும் அதிகரிக்கும். அதனால் தொடர்ந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குகளை போடணும். அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஆர்ட்வர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அலைச்சல்கள்லாம் குறையும். அதாவது ஆர்டர்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல்கள் உங்களுக்கு குறையும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விருப்பங்கள் இல்லாத மாற்றம் வரலாம். அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஏதோ ஒன்று உங்கள் மேலே திணிக்கிற மாதிரி மாற்றம் வரலாம். அதனால் உத்தியோகத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்றிறக்கமான பலன்கள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆகஸ்ட் 20 நாட்கள் இருக்கும்.
அதனால் நீங்கள் இந்த ஏற்றிறக்கமான பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப கவனமாக நடந்துக்கணும். அப்புறம் பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். முடிஞ்ச அளவு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கு பொறுமையை இழக்காமல் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே நிறைய அந்யோன்யம் கூடும். கணவன் மனைவி நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கணும், டெய்லி ஒரு 1/2 hour என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை கடைபிடித்திங்கனாவே உங்களுக்குள்ள அந்யோன்யமானது அதிகம் கூடும். அப்புறம் உங்கள் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. அப்புறம் உறவினர்கள் நண்பர்களிடம் நீங்கள் பழகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ரகசியங்களை ஷேர் பண்ண வேண்டாம். மீறி ரகசியங்களை ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும். அதனால் ரகசியங்களை ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த தாள்களுக்கேற்ப இந்த 20 நாட்கள் நடந்துக்குங்க. அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 20 நாட்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க வரைக்கும் அந்த காரியம் முடியுமா முடியாதா என்ற மனக்கவலை இருக்கிறதுல அதை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா எந்த காரியம் நீங்கள் தொட்டாலும் அது உங்களுக்கு ஜெயமாகும். வீண் அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு முற்றிலும் குறையும். இதில் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலை எல்லாமே சரியாகி வெற்றி பெற்றிருவீங்க. சக மாணவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்காங்க. சக மாணவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் கடைசி 20 நாட்கள் அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சில சிம்ம ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும். அந்த பாதிப்பை சமாளிப்பதற்கு பரிகாரம் இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று அபிஷேகம் செய்து வணங்குங்க. எல்லா தொல்லைகளும் உங்களுக்கு நீங்கும். எதிர்பார்த்த காரியம் நன்றாக நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக வியாழன் வெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 கிழமையில் எந்த கிழமை வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதை செய்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் எல்லாமே குறையும். எதிர்பார்த்த காரியம் எல்லாம் நன்றாக நடக்கும். அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ இவ்வளோ தூரம் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ பொதுவாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். கலைத்துறையில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது மேலோங்கும். அப்புறம் உங்களுக்கு எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் எடுத்துக்கொண்ட வேலைகளில் கூட இருந்த பிரச்சனைகள் ஓரளவு தீரும். ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அதை டக்குன்னு ஓகே பண்ணக்கூடாது. அதை ஆராய்ந்து பார்க்கணும். அதை ஆராய்ந்து பார்த்து செய்யும்போது அந்த பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும். ஆராயாமல் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பலன் கிடைக்காது. அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஆயுதங்கள் கையாளும் போது வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். வீண் செலவு ஏற்படும். அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்கிறத கொஞ்சம் ஒதுக்குங்க. நீங்கள் மீறி செய்கிறது உங்களுக்கு நல்லதாக படாது. ஸோ மீறி செய்தீங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் எதையும் செய்யாதீங்க. ஸோ இப்படி பொதுவாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கடைசி 20 நாட்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு முழுசாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.